பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாக கூறியிருந்தார். அதுபோலவே முட்டுக் கொடுக்கும் அமைச்சர் திரு சேகர்பாபுவும் சென்னையின் பாதிப்பை திறமையாக அரசு கையாண்டிருப்பதாகவும் தாழ்வான பகுதிகளில் அதிக திறன் இருக்கும் மின்மோட்டார்களை கொண்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டதாகவும் கூறியிருந்தார். மழை நின்றவுடன் சுமார் 19 கோடியில் பணிகள் தொடங்கப்பட்டு அடுத்த பருவமழைக்குள் கட்டாயமாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் கூறியிருந்தார். அப்படியானால் கடந்த வருட மழைக்கு முன்னதாக கூறப்பட்ட 4000 கோடிக்கு என்ன கணக்கு என்பது மிக பெரும் கேள்விக்குறி. அமைச்சர்கள் இருவரும் தமிழக அரசு மழை பாதிப்பை திறமையாக கையாண்டதாக ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோ புயல் மழை வெள்ளத்தால் இங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அது குறித்து ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பி பிறகு தேவையான நிதியை வழங்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கிட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் கூறியதைப் போலவே சென்னையில் மட்டுமே ஏதோ சில மழை முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது என்பதை நிரூபிக்கும் விதமாக சென்னையை தவிர்த்த பிற பகுதிகளில் மழையின் கோர தாண்டவத்தால் மக்கள் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளனர். கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகள் தீவு போலவே மாறிவிட்டிருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பாதிப்பு நேரங்களில் முதலில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, எந்தவிதமான நிவாரணங்களை மாநில அரசு வழங்க முடியும் என்பதையெல்லாம் சிந்திப்பதை விடுத்து மழை பாதிப்பை பார்வையிட்டு முடிக்கும் முன்னரே மத்திய அரசு நிதி தர வேண்டும் என முதல்வர் கோரத் தொடங்கியிருக்கிறார். கடந்த வருடம் புயலின் போது மத்திய அரசு அளித்த நிதி கணக்கை எல்லாம் மறைத்துவிட்டு நிதி இல்லவே இல்லை என கூவித்திருந்த திமுக இந்த வருடமும் அதே பிரச்சாரத்தை கையில் எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது. திமுகவின் நிர்வாக லட்சணத்தையும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் நிதி நிலைமை சீர்கட்டு கிடப்பதையும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கு வேலை இல்லை, பிறர் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியதில்லை, பிறர் சுட்டிக்காட்டும் அளவுக்கு தமிழ்நாட்டு நிலைமை மோசமாக இல்லை என முதல்வரும் அன்பு சகோதரி திருமதி கனிமொழி அவர்களும் கூறி வரும் நிலையில் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டால் விளைநிலங்களை பாதுகாக்கவும் விளைபொருட்களை பாதுகாக்கவும் அரசு இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, மாநில அரசின் வரி வருவாய் என்ன செய்யப்படுகிறது போன்ற கேள்விகளை திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது போல இனி நடுத்தட்டு மக்கள் கேட்க தொடங்க வேண்டும். மழை நேரத்தில் குடை, கேமரா சகிதமாக கட்டுப்பாட்டு அறையில் கணினியை பார்ப்பது, ஏதோ 1-2 இடங்களில் நின்று கை நீட்டி புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பது இவற்றால் எந்த பயனும் இருக்க போவது இல்லை. மழைக்கு முன்னர் ஒழுங்கான செயல்பாடுகள் இருந்தால் மழை நேரத்தில் முதல்வரும் துணை முதல்வரும் வீட்டிற்குள் ஓய்வெடுத்துக் கொண்டே பணியாற்றலாம் என்பதே சிந்தனையாளர்களின் கருத்தாக இருக்கிறது.